வணக்கம். இன்று புறங்கூறாமை அதிகாரத்தின் 6வது குறளை நாம் காணலாம். இந்த புறங்கூறாமை பல வகைப்படும் இல்லையா? முதுகுக்கு பின்னால் பேசுறதுங்கிறது பலரும் பலவிதமாக நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். இப்போ இதில் என்ன சொல்ல வர்றார் வள்ளுவ பெருந்தகை அப்படின்னா, இந்த குறளில் பயனில்லாத சொற்களை ஒருத்தரை பார்த்து சொல்கிறது, சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிறது, தேவையில்லாத வார்த்தைகளை தேவையில்லாமல் பெருமைப்படுத்தி ஒருவரை கூறுவது. இது எங்கே நடக்கும்னா, குழந்தைங்க கிட்ட நம்ம பேசுவோம் இல்லையா? சின்ன குழந்தை ஒரு அடி எடுத்து வச்சிருச்சுன்னு சொன்னால் சூப்பராக இருக்குடா அப்படின்னு சொல்லி கை தட்டுவோம். அது ஒரு வார்த்தையை பேசிடுச்சின்னு சொன்னால் அழகாக சொல்லுதுடா அப்படின்னு சொல்லி அதை கொஞ்சி பேசி அது பேசுவதற்கு நம்ம என்ன பண்ணுறோம், உற்சாகம் ஊட்டுவோம். இது அந்த குழந்தையுடைய வளர்ச்சிக்கு உதவும். ஆனால் இதுவே நல்ல பெரியவங்களாக வளர்ந்து நல்ல அறிவு நல்ல படிப்பு எல்லாம் இருந்து மேடையாக பேசிக்கொள்கிறார்கள் அரசியல்வாதிகள். நிஜத்தையா சொல்கிறாங்க? இல்லையே, மேடையிலேயே பொய்யை சொல்லுகிறார்கள். அதையும் நாம் கேட்குறோம். இப்போது அதுக்கு தான் ஒரு குறள் வருது. இந்த குறள் என்ன அப்படின்னு சொல்லுவோம். பயனில் சொல் பாராட்டுவானை மகன் எனல் மக்கட்பதடி எனல். பயனில் சொல் பாராட்டுவானை மகன் எனல் மக்கட்பதடி எனல். தேவையில்லாத சொற்களை கூறி உன்னை சந்தோஷப்படுத்துவதாக நினைத்து கொண்டு ஒருவன் பயனில்லாத சொற்களை பேசிக்கிட்டே இருக்கிறான், சும்மாக வஞ்சமாக புகழ்கிறான் என்று சொன்னால் அவனை நீ நம்பாதே, அவனை மனிதன் என்று எடுத்துக்கொள்ளவே கொள்ளாதீர்கள். அவன் மனிதர்களில் பதர் போன்றவன். பதர்னா என்ன? ஒன்றும் இல்லாதது, உமி. நெல்லில் பதர்னு சொல்லுவாங்க ஒரு வார்த்தை. நெல் வளர்ந்து வரும் பொழுது அதில் அந்த பால் பிடித்த அரிசி வரலைன்னா அது பதர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அது மாதிரி பயனில்லாத சொற்களை சொல்லக்கூடியவன் இதை மாதிரி மக்களுக்கு பயன்படாத பதரை போன்றவன் என்று கூறுகிறார். அவனை மனிதனாகவே நீ கருத வேண்டாம், மனிதரில் பதர் என்று கூறுகிறார். நம்ம பதராக இருப்போமா நெல்லாக இருப்போமா? தீர்மானியுங்கள். நன்றியுடன் இன்று விடைபெறுகிறேன். நாளை மீண்டும் சந்திப்போம்.